தோழர்களே தோழிகளே, நாங்கள் கூட்டத்தை தொடங்க இருக்கின்றோம். நான் சோசல் சமத்துவ கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் W. சுனில். தமிழ் தோழர்களுக்காக தமிழ் மொழிபெயர்ப்பு பிரேக் அவுட் ரூம் ஊடாக மொழிபெயர்ப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் பேசுவோருக்கு அந்த வழியிலே மொழிபெயர்ப்புகளை பெற முடியும். ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு இலங்கையில் 2022ஆம் ஆண்டு வெகுஜன எழுச்சியிலிருந்து தொழிலாளர்களுக்கும் இளைஞர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்பது. சோசலிஸ்ட் சமத்துவ கட்சியும் சமூக சமத்துவத்திற்கான அனைத்துலக இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பும் ஏற்பாடு செய்துள்ள இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுகின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 2022ஆம் ஆண்டு இலங்கையில் வெடித்த இந்த வெகுஜன எழுச்சி முதலாளித்துவ ஆளும் வர்க்கங்களின் தாக்குதல்களுக்கு எதிராக தொழிலாளர் வர்க்கம் உலகளாவிய அளவில் முன்னெடுத்த போராட்டங்களாலும், முக்கியமாக இலங்கையை பொறுத்தளவிலே கோட்டாபய ராஜபக்சனுடைய அரசாங்கம் முன்னெடுத்த சிக்கன நடவடிக்கைகள் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள், இளைஞர்கள், ஏனைய வெகுஜனங்களும் 2022ஆம் ஆண்டில் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த போராட்டம் உலகம் பூராகவும் ஆளும் வர்க்கங்களை உலுக்கியது. இலங்கை உட்பட இந்த சகல நாடுகளிலுமே இந்த வெகுஜன எழுச்சி வந்து அதற்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதை அவர்களுக்கு மத்தியிலே எழுப்புகின்றனர். அந்த வேளை இந்த போராட்டத்துக்கு சமாந்தரமாக பங்களாதேஷிலே இன்னும் பல நாடுகளில் இவ்வாறான எழுச்சிகள் வளர்ச்சி அடைந்ததை நாங்கள் காண்கிறோம். முக்கியமாக கோட்டாபய ராஜபக்சனுடைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கொடூரமான சிக்கன நடவடிக்கை அமுல்படுத்தியது. அதே மாதிரி கோவிட் தொற்று நோய், அதே போல் உக்ரைன் யுத்தம் போன்ற விடயங்கள் வந்து இந்த சர்வதேச நெருக்கடியை ஏற்படுத்தின. அதன் பாகமாக இலங்கையில பாபரும் நெருக்கடி ஏற்படுத்தின. முக்கியமாக உணவு, எரிபொருள், மருந்து தட்டுப்பாடு, அதே போல நீண்ட நேர மின்வெட்டுகளுக்கு மத்தியில கோட்டா வீட்டுக்கு போக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த போராட்டங்கள் வைத்தன. தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை தாமதித்தன அல்லது கைவிட்டிருந்தன. முக்கியமாக ஏப்ரல் 28, அதே போல் மே 6ஆம் தேதிகளிலே பொது வேலை நிறுத்தங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். தொழிற்சங்கங்கள் இவ்வாறு காலை வாரிவிட்ட போதிலும் கூட சர்வதேச நாணயத்தின் சிக்கன நடவடிக்கை எதிராக கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் முன்னெடுத்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக வீதிக்கரங்கி போராடுவதற்கு இருந்த உறுதிப்பாட்டை வெகுஜனங்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள்.
ஆளும் வர்க்கத்தினுடைய அனைத்து பிரிவுகளும் பல தசாப்தங்களாக தூண்டிவிட்டு வந்த சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் இன பிளவுகளை தாண்டி மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை ஒன்றிணைந்தார்கள். அது தொழிலாளர் வர்க்கத்தின் ஐக்கியத்தின் குறிப்பிடத்தக்க வெளிப்பாடாக இருந்தது. அது தொழிலாளர் வர்க்கத்தினுடைய மகத்தான சமூக வலிமையையும் வெளிப்படுத்தியது. ராஜபக்ச அரசாங்கம் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி இராணுவத்தை வீதிக்கிறக்கி இந்த வெகுஜன போராட்டத்தை அடக்குவதற்கு முயற்சி செய்தது. ஆனாலும் இவற்றை தகர்த்து கொண்டு தொழிலாளர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு உறுதிப்பாட்டுடன் இருந்தார். அந்த நிலைமையில தான் கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியே ராஜினாமா செய்ய தள்ளப்பட்டார். அதே போல அவருடைய ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது. அவை இந்த அளவுக்கு மில்லியன் கணக்கான மக்கள் வீதிக்கிறங்கி போராடி இருந்த போதும் கூட தங்களுடைய அடிப்படை அபிலாசைகளை வென்றெடுக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்ற கேள்வி காணப்படுகிறது. அது இந்த அபிலாசைகள் இட்டு நம்ப முடியாமல் போனது என்பது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விடயம் இல்லை. பிரதான விடயம் இந்த வெகுஜன இயக்கத்துக்குள்ளே ஒன்றுக்கொண்டு முரண்பாடான இரண்டு அரசியல் வேலை திட்டங்கள் காணப்பட்டன. ஒரு பகுதி உண்மையிலே இந்த போராட்டத்தை முன்னணியில் நின்றவர்கள் அரசியல் வேண்டாம் என்ற வகையில இந்த போராட்டத்துக்குள்ள அரசியல் வேலை திட்டத்தை நோக்கி தொழிலாளர் வர்க்கம் நகர்வதை தடுத்து வைத்திருந்தார்கள். மறுபுறம் ஐக்கிய மக்கள் சக்தி, அதே போல மக்கள் விடுதலை முன்னணி, தேசிய மக்கள் சக்தி போன்ற முதலாளித்துவ கட்சிகள், தொழிற்சங்க அதிகாரத்துவங்கள், முன்னிலை சோசலிச கட்சி போன்ற இடதுசாரி அமைப்புகள் இந்த வெகுஜன போராட்டத்தை வழிதவறச் செய்து முதலாளித்துவ ஆட்சியை பாதுகாக்க ஒன்றிணைந்து செயல்பட்டனர். அவர்கள் இந்த இடைக்கால அரசாங்கம் என்ற முழக்கத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு அது முதலாளித்துவ ஆட்சிக்குள்ளேயே மறுசீரமைப்புகளை செய்வதை அடிப்படையாக கொண்ட ஒரு கோரிக்கை, இந்த இடைக்கால அரசாங்கம் என்ற கோரிக்கை. அந்த கோரிக்கையின் கீழே இந்த வெகுஜன இயக்கத்தை இந்த பாராளுமன்ற கட்டமைப்புக்குள்ளேயே திருப்பி விட்டு அதை சிதறடிப்பது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதன் மூலமாகத்தான் இந்த போராட்டத்தை கலைத்து விடக்கூடியதாக இருந்தது இந்த முதலாளித்துவ ஆளும் வர்க்கம். மறுபக்கத்திலே சோசலிச சமத்துவ கட்சி ஒரு புரட்சிகர சோசலிச வேலை திட்டத்தின் அடிப்படையிலே தொழிலாளர் வர்க்கத்தின் மத்தியிலே தலையீடு செய்து கொண்டது. சகல முதலாளித்துவ கட்சிகள்ல இருந்தும், முதலாளித்துவ சார்பு தொழிற்சங்கங்கள்ல இருந்தும் சுயாதீனமான போராட்ட அமைப்புகளாக ஒவ்வொரு வேலைத்தளங்களிலும், தொழிற்சாலைகளிலும், பெருந்தோட்டங்களிலும், குடியிருப்பு பகுதிகளிலும் நடவடிக்கை குழுக்களை அமைக்க வேண்டிய அவசியம் சம்பந்தமாக சோசலிச சமத்துவ கட்சி தீவிரமாக இந்த வெகுஜன இயக்கத்துக்குள்ளே பிரச்சாரம் செய்தது. அதே போல இந்த வர்க்க ஆட்சியை தூக்கி வீசுகின்ற சோசலிச வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான இந்த போராட்டத்திற்கு தலைமை வைப்பதற்காக இந்த நடவடிக்கை குழுக்கள் ஊடாக
ஜனநாயக முறையிலான வாக்கெடுப்பின் மூலமாக தொழிலாளர்களும் கிராமப்புற வெகுஜனங்களிலும் ஜனநாயகத்துக்கும் சோசியலிசத்துக்குமான மாநாட்டை கட்டியெழுப்புவதற்காக சோசியல் சமத்துவ கட்சி அழைப்பு விடுத்திருந்தது. இதை அடிப்படையாக கொண்டு 2022 ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி தொழிலாளர் வர்க்கத்துக்கு சோசியலிச மூலோபாயத்தின் வேலைத்திட்டத்தை முன்வைத்து ஒரு அறிக்கையை சோசியலிச சமத்துவ கட்சி வெளியிட்டது. எந்த ஒரு வெகுஜன இயக்கத்திலும் மிகவும் தீர்க்கமான காரணியாக இருக்கின்றது அரசியல் முன்னோக்கு வேலை திட்டம் தான். அவை இந்த அத்தகைய ஒரு தலைமையை வழங்கக்கூடிய ஒரு வெகுஜன புரட்சிகர கட்சி அப்போது இந்த தொழிலாளர் வர்க்கத்திடம் இல்லாமல் இருந்தது பிரதான ஒரு குறைபாடாக இருந்தது. இந்த நிலைமையில தான் தொழிற்சங்க அதிகாரத்துவம், போலியிடது முன்னிலை சோசியல் கட்சி போன்ற கட்சிகளாலேயும் இந்த இடைக்கால அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற இந்த முதலாளித்துவ கட்சிகளின் பிரச்சாரத்துக்கு பின்னால இந்த வெகுஜன இயக்கத்தை கலைத்து விடுறதுக்கு அவர்களால் முடிந்தது. அத்தகைய ஒரு சூழ்நிலையை தான் அமெரிக்க சார்பு நிதி மூலதனத்துடைய நேரடி ஏஜென்டாக இருந்த ஏகாதிபத்திய சார்பு, அதே போல் சர்வதேச நாணய நிதிய சார்பு செயற்பாட்டாளரான ரணில் விக்ரமசிங்கே உண்மையிலே முதலாவதாக பிரதமராகவும் பிறகு ஜனாதிபதியாகவும் இந்த புகழ் பெற்ற பாராளுமன்றத்தால நியமிக்கப்பட்டார். அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த வெகுஜன இயக்கத்தை நசுக்கி சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கொடூரமான சிக்கன நடவடிக்கைகளை அவர் அமுல்படுத்த தொடங்கினார். அவர் 2022 மிகவும் கற்றுக்கொள்ள வேண்டிய தீர்க்கமான படிப்பினைகள் இவைதான். அனைத்து முதலாளித்துவ கட்சிகள்ல இருந்தும் அவற்றோட அணி சேர்ந்து கொண்டிருக்கின்றது போலியிடது அமைப்புகள்ல இருந்தும் தொழிற்சங்க அதிகாரத்துவங்கள்ல இருந்தும் அரசியல் ரீதியாக விலகி கொள்ளாமல் தொழிலாளர் வர்க்கத்தால் தங்களுடைய அபிலாசைகளுக்காக போராட முடியாது. அவை அதற்குரிய தலைமைத்துவம் வேலை திட்டத்தை நிரப்ப வேண்டியது அவசியமாக ஆகவே முக்கியமாக இந்த முதலாளித்துவ கட்டமைப்புக்குள் சமூக நெருக்கடிக்கு எந்த தீர்வும் காண முடியாது. இந்த முதலாளித்துவ பாராளுமன்றத்துக்கோ இல்ல முதலாளித்துவ ஆட்சியாளருக்கோ அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. ஆகவே சர்வதேச சோசியலிச வேலை திட்டத்தை அடிப்படையாக கொண்டு சர்வதேச தொழிலாளர் வர்க்கத்தை ஐக்கியப்படுத்தின ஒரு பாகமாக தெற்காசியாவில் சோசியலிச குடியரசு ஒன்றியங்களுடைய ஒரு பாகமாக ஸ்ரீலங்கா ஈழம் சோசியலிச குடியரசு அல்லது தொழிலாளர் விவசாயிகளுடைய அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்காக தொழிலாளர்கள் கிராமப்புற வெகுஜனங்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த போராட்டத்தை முன்கொண்டு செல்வதற்கு முன்வர வேண்டும். 2022 ஆண்டு போராட்டம் இடம்பெற்று 4 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் முன்னால இந்த தீர்க்கப்படாத பிரச்சனை தீர்ப்பது எப்படி என்ற கேள்வி முன்னுக்கு வந்திருக்கிறது. ஆக இந்த படிப்பனைகள் இலங்கைக்கு மட்டும் உரியவை அல்ல.
தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கு ஏகாதிபத்திய யுத்தத்தின் அழிவை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். உலகம் புறம் ஆட்சியாளர்கள் பாசிச ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அவை அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடக்கம் பின்தங்கிய நாடுகள் வரைக்கும் தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள் இந்த சவாலை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அவை 2022 ஆண்டு இலங்கை போராட்டத்தினுடைய படிப்பினைகள், அனுபவங்கள், அவற்றுக்கு தேவையாக இருந்த முன்னோக்கு, இன்றைக்கு ஒரு அணுவாயுத யுத்த ஆபத்து முன்னணிக்கு வந்திருக்கிற சூழ்நிலையில இந்த படிப்பில தங்களுக்கே உரிய புரட்சிகர மூலோபாயம் சோசியல் வேலை திட்டம் முன்னோக்கி அடிப்படையாக கொண்டு தாங்களாகவே கிரகித்துக் கொண்டு போராட வேண்டியது அவசியம். அவை இந்த விரிவுரையிலே இந்த விடயங்களை கலந்துரையாடத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் முதலில் சுட்டிக்காட்டிய போல இந்த பிரதான உரையில் தோழர் சமன் குருதாசர் நடத்தினார் சோசியல் சமத்துவ கட்சியின் துணை செயலாளர். அதுக்கு பின்னர் தோழர்கள் கலந்துரையாடலில் பங்கு பெற்றுங்கள். அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கேள்விகள் இருக்கும் என்று தோழர்கள் கேளுங்கள், கலந்துரையாடலில் பங்கு பெற்றுங்கள். இந்த சட் மூலமாக கேள்விகளை கேட்க முடியும், அல்லது நேரடியாக உங்களை கைகளை உயர்த்தி நீங்கள் கேள்விகளை கேட்க முடியும். நான் விரிவுரையை நிகழ்த்துமாறு தோழர் சமன் குணதாஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். அது අපි සාකච්ඡා කරන ප්‍රධාන මාතෘකාව වන ශ්‍රී ලංකාවේ 2022 මහජන නැගිටීමෙන් කම්කරුවන් සහ තරුණයන් උගත යුතු පාඩම් කියන தோழர்களே தோழிகளே தோழர் சுனில் தோழர் இலங்கையின் 2022 வெகுஜன எழுச்சியிலிருந்து தொழிலாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ற தலைப்பிலான இந்த கூட்டத்துக்கு ஒரு சிறந்த ஆரம்ப உரையை தலைமை உரையை தோழர் சுனில் வழங்கியிருக்கின்றார். இந்த வெகுஜன எழுச்சி ஒரு சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்த ஒரு விதம், அதன் தாக்கம் சம்பந்தமாக தோழர் சுனில் சுட்டிக்காட்டியிருந்தார். ஒரு பக்கத்திலே இந்த வெகுஜன எழுச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது உலகத்தின் பிரதான ஸ்லைட போடுங்க. முக்கியமான திரையில காக்க முடியும் இத்தனை நகரங்கள் இந்த காலகட்டத்தில் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன என்பதை. அவை இந்த போராட்டங்கள் நடந்துள்ள பிரதான விடயம் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி. அந்த போராட்டத்தின் காரணமாக உலகம் பூராவும் இத்தகைய போராட்டங்கள் பரவி விரிவடைந்த இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றது என்பது சம்பந்தமாக முதலாளித்துவ கட்டமைப்பு, முதலாளித்துவ ஊடகங்களுக்கு, முதலாளித்துவ அரசாங்கங்களுக்கு எப்படி இதை கையாள்வது என்றது சம்பந்தமான பிரச்சனை இருந்தது. ලංකාවේ සිද්ධ වුණා වගේ මෙහි බලපෑම මත එහෙම නැත්නම් මෙහි 2022 ஆண்டு இத்தகைய எழுச்சி இலங்கையில் இடம்பெற்றது போலவே ஆரம்ப වෙච්ච මේ දකුණු ආසියාව විතරක් නෙමෙයි
இங்க ஆரம்பித்த இந்த போராட்டம் தெற்காசியால மாத்திரமல்ல, தோழர் சுனில் கட்டியால் சுட்டிக்காட்டியது போல உலகம் பூராகவும் இதன் தாக்கம் வெளிப்பட்டிருந்தது. அந்த வகையில் 2024 ஆண்டுல பங்களாதேஷில ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கத்தை தூக்கி வீசுறதுக்காக இளைஞர்களுடைய எழுச்சி ஒன்று ஏற்பட்டது. அடுத்த ஆண்டு 2028 ஆண்டு நேபாளில அங்க இருந்த அரசாங்கம் கவிழ்ந்து போனது. இன்றைக்கு நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில அல்லது நேற்று முன்தினம் போன்ற சூழ்நிலையை பார்ப்போம் சொன்னால், இந்தியாவில் சுமார் 1 மாத காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய எழுச்சி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த எழுச்சிக்குள்ள முக்கியமாக நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாணவர்கள் முன்வைத்திருக்கிறார். இந்த இளைஞர்களுடைய எழுச்சியினால் ஆட்டங்கண்ட மோடியின் அரசாங்கம் நேற்று தர்மேந்திர பிரதான் என்ற இந்த கல்வி அமைச்சர் பதவி விலக நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார். இப்போதைக்கு இந்த இளைஞர்களுடைய எழுச்சி தனிந்திருக்கின்றது. இதுக்குள்ளே தலை தூக்கிய விடயங்கள் தற்காலிகமாக தீர்க்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்னர் 2 மாதங்களுக்கு முன்னர் இந்தியாவிலே நொய்டா என்ற பிரதேசத்துக்குள்ளே நடந்த தொழிலாளர் போராட்டம், முக்கியமாக சுமார் 30,000 தொழிலாளர்கள் வீதிக்கிறங்கி முக்கியமாக தங்களுடைய வாழ்க்கை நிலைமையை மேம்படுத்திக் கொள்றதுக்காக போராட்டம் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த போராட்டத்திலே கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் இன்னமும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாணவர்களுடைய போராட்டம் இன்னும் விரிவடையும் சொன்னால் இத்தகைய ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற ஒரு கேள்வி மோடி அரசாங்கத்துக்கு முன்னால வந்தது. அந்த வகையில் அவர்கள் இந்த போலீஸை பயன்படுத்தி கொண்டு இந்த போராட்டத்தை கொடூரமாக அடக்குவதற்கு முயற்சி செய்திருந்தாலும் கூட இந்த போராட்டம் இந்த சவால்கள் தீவிரமடைந்த சூழ்நிலையிலே அவர்கள் கடைசியில கல்வி அமைச்சரை பதவி விலக செய்து இந்த போராட்டத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக முயற்சி செய்திருந்தார்கள். ஆனால் இது இந்த இடத்துக்கோட முடிவுக்கு வரப்போறது இல்லை. இந்த போராட்டத்துல அடித்தளம் இளைஞர்களுக்கு வேலையின்மை, கிடைக்கின்ற தொழில்களா செய்து கொண்டு வாழ்றதுக்கு போதுமான வருமானம் இல்லை. அந்த வகையில் இளைஞர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான ஒரு நம்பிக்கையின் காரணமாக இந்த போராட்டங்கள் வெடித்திருந்தன. அதுவரை நாங்கள் 2022 ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட வெகுஜன எழுச்சியினுடைய படிப்பினைகளோடு சம்பந்தப்பட்டு பார்க்கும் பொழுது இந்த விடயங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு.
සමග ඒකාබද්ධ කරලා ඉස්සරහට ගෙනියන්න. වැඩ වර්ජන ඉස්සරහට අපු වැඩ වර්ජන එක දවසින් නවත්තන්නේ නැතුව අම්කරු පන්තියේ ශක්තිය මුසු කරලා ඉස්සරහට ගෙනියන්න. ඉද නොදී වලක්වනු ලැබුණා. මුට්ටි සමිති නිලධාරී தந்திரයන් முக்கியமாக இந்த தொழிலாளர் போராட்டங்களை அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு முன்னுக்கு போறதுக்காக தொழிற்சங்கங்கள் முயற்சி செய்தன. முக்கியமாக முந்தைய சோதனை கட்சி போன்ற போலி இடது கட்சிகள், முக்கியமாக ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி, அவர்களுக்கு கீழே இருக்கின்ற தொழிற்சங்கங்கள், ஏனைய முதலாளித்துவ கட்சிகளை இணைத்துக் கொண்டு இந்த வெகுஜன எழுச்சியை காட்டி கொடுப்பதற்காக செயற்பட்டது எப்படி என்ற சம்பந்தமாக சுனில் சில விளக்கங்களை கொடுத்திருந்தார். விக்ரமசிங்க இந்த சூழ்நிலையில ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டு இராணுவத்தையும் பயன்படுத்திக் கொண்டு இந்த போராட்ட குழுக்களில் மிச்சம் இருந்தவர்களையும் விரட்டி வங்குரோத்து அடைந்திருந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய சுமைகளை உழைக்கும் மக்கள் மீது சுமத்துகின்ற வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார். වික්‍රමසිංහට එල්ල වුණු මහජන කෝපය විශේෂයෙන්ම කම්කරු පන්තියේ ප්‍රතිරෝධ ඇතුලේ මැතිවරණයකට යන්න සිද්ධ වුණා. ඒ මැතිවරණය ඇතුලේ வெகுஜனங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக வெகுஜனங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கோபம், ஆத்திரத்தின் காரணமாக அவர்கள் அடுத்த தேர்தலுக்கு போக வேண்டியது. விமுக்தி பெறவுன ஜாතික ජනබලවේගය බලයට அத்தகைய சூழ்நிலை தான் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது. அவள் ஆட்சிக்கு வரும் பொழுது திரைக்கு பின்னால ஏகாதிபத்திய மையங்கள், பெரிய முதலீட்டாளர்களோட, பெரிய நிதி நிறுவனங்களுடைய தலைவர்களோட சமரசம் ஏற்படுத்தி கொண்டு தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். அதை கடந்த காலத்துக்குள்ள நாங்க கண்டது தான். இந்த அரசாங்கம் கொடுத்த சகல தேர்தல் வாக்குறுதிகளும் காணாமல் போயிருக்கின்றன. அதுக்கு பதிலாக அவர்கள் முதலாளிகளுக்கு, முதலீட்டாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர்கள் முழுமையாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய சிக்கன நடவடிக்கைகளை அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கைப்பொம்மைகளாக முழுமையாக மாறி சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டளையின் கீழ் வெகுஜனங்களிட இருந்து உழைப்ப சுரண்டி, வரிகளை சுரண்டி அதன் மூலமாக இந்த கடன்களை செலுத்தி கொண்டு இந்த முதலாளிகள லாபத்தை பெருக்கிற வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடனை திருப்பி கொடுக்கிறதுக்காக திரைசேரியில நிதி நிரம்பி வழிகிறது. மறுபக்கம் பெரிய வங்கிகள், பெரிய கூட்டுத்தாபனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்களுடைய லாபத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த டொலர் நெருக்கடியிலிருந்து இன்னமும் வெளியில வந்து இதுதான் நிலைமை. அந்த வகையில் அவர்களுக்கு மின்சார சபையை தனியார் மயப்படுத்துறது தொடங்கி ஏனைய நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துற நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சம்பளத்தை சொச்சம் கூட்டிட்டு, ஆனா ஏனையவற்றுடைய பண்ட விலைகளை அதிகரிக்கிற மூலமாக அடிப்படை சம்பளமே வெட்டி குறைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இன்றைக்கு இந்த நாட்டுல 3% மக்கள் ஒன்று வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றார்கள் அல்லது வறுமை கோட்டுக்கு நெருக்கமாக இருக்கின்றார்கள். அதுவே இன்றைக்கு வாழ்வாசாவா பிரச்சனைக்குள்ள வெகுஜனங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல 5ல் ஒரு பிள்ளை ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அதே 3/2 வெகுஜனங்கள் உணவு பாதுகாப்பு இன்மை காரணம்
நிலைமையை எதிர்கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு வேளை சாப்பிடல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லைன்ற நிலைமையை எதிர்கொள்கிறார்கள். පසුබිම ඇතුලේ තමයි ඉස්මතු වෙමින් තියෙන්නේ இந்த சூழ்நிலையில தான் ප්‍රතිරෝධයන් විශේෂයෙන්ම ඔහුගේ සති இந்த ගණනාවේ சூழ்நிலையை தான் வெகுஜன எதிர்ப்புகள் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றன. ඔහුගේ කෝපය තුළින් ප්‍රකාශයට පත් වෙනවා ඔවුන්ට අවශ්‍ය කරන ඔවුන්ගේ අස්වැන්නට අවශ්‍ය කරන මුදල් கடந்த வாரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயிகள் போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமா அவர்களுடைய அறுவடைகளுக்கு சரியான நெல்லுக்கு விலை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ලැබෙන ගොවිතැන් සඳහා පාවිච්චි කර පෝර ඇතුළු අනිත් රසායන ද්‍රව්‍ය ඇතුළු මැෂින් ඇතුළු මේ දේවල් වල விலைகளை அதே போல விவசாயிகள் பயன்படுத்தின கருவிகள், அதே போல உரம், ரசாயன பொருட்களின் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. இதெல்லாம் அவர்கள் முன்கொடுக்கின்ற அடிப்படை பிரச்சனைகளாக இருக்கின்றன. අනිකුත් උත්ති සමිති නායකයෝ වැඩ කරන තත්ත්වයක් ඇතුලේ මේ ජනතා නැගිටීම් වැඩිම සඳහා இன்றைக்கு தொழிற்சங்கங்களும் சரி, ஏனைய விவசாய அமைப்புகள் உட்பட ஏனைய கட்சிகளும் இந்த போராட்டங்கள் நசுக்கிறதுக்காக அடக்கி வைக்கிறதுக்கு வேலை செய்யும். அதே நேரம் இந்த அரசாங்கம் இந்த போராட்டங்கள் நசுக்கிறதுக்காக சட்டங்களையும் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில முக்கியமா அவசர கால சட்டம், அத்தியாவசிய சேவைகள் சட்டம் இவற்றுக்கு புதுசாக சேர்த்து கொண்டு புதிய அடக்குமுறை சட்டங்களை உருவாக்கி கொண்டு இந்த அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கின்றன. இப்ப புதுசாக உருவாக்கி கொண்டிருக்க முக்கியமா பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டத்துக்கு பதிலாக புதுசாக உருவாக்கின்ற சட்டங்கள் அதை விட பாரதூரமான சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ඒකම කොටසක් හැටියට මේ වෙන අධිකරණය හීලා කර ගැනීම සඳහා ඉහළ උසාවිවල මිනිසුරුවන්ගේ විශ්‍රාම වයස් அதே போல நீதித்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்காக உயர் நீதிமன்றங்கள் நீதிபதிகளுடைய ஓய்வூதியம் பெறுற காலகட்டத்தை அவர்கள் ஒத்தி வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நீதி அமைச்சர் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை முன்வைக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த வேளை இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயசை நீட்டிக் கொள்றதுக்காக தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இந்த நீதித்துறையையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை வைத்துக்கொண்டு போலீஸ், சிறை கூடங்கள், நீதிமன்றங்கள் ஊடாக கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இந்த ஒடுக்குமுறையின் ஊடாக ஒரு போலீஸ் அரசை கட்டியெழுப்புறது இதை இலக்காக கொண்டு இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு வெர்ஜின் எழுச்சிக்கு ஒரு இலக்கு இருந்தது. அத்தகைய ஒரு எழுச்சி திரும்ப ஏற்படும் என்று சொன்னால் அதை அச்சுறுத்துவதற்காக முதலாளித்துவ நீதிமன்றங்கள், சட்டங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் சிறந்த உதாரணங்களை பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமாக கடந்த 2 மாதங்களுக்கு உள்ள மிகவும் பலவீனமான சான்றுகளையும் குறைபாடான சட்டவியல் தர்க்கங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த 2022 வெகுஜன போராட்டத்தின் போது நடந்த ஒரு சம்பவம், முக்கியமாக அமைச்சர் அமரகீர்த்தி அத்துக்கோரல படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதற்கு சந்தேக நபர்கள் என்ற பெயரில் 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு எடுத்துக்காட்டு இந்த அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை எப்படி இருக்கு. அதே நேரம் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் அன்றைக்கு காளிமுகத்திடல்ல இருந்த போராட்டக்காரர்களை அடிக்கிறதுக்காக தன்னுடைய வீட்டில இருந்தே ஆத்திரமூட்டல்காரர்களை திட்டமிட்டு அனுப்பி வைத்திருந்து அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த குற்றங்களுக்கு தண்டனை யாருக்குமே கொடுக்க. இன்றைக்கு அது சம்பந்தமா அன்றைக்கு பேசணும், இன்றைக்கு முழுக்க அதை பற்றி மௌனம் காட்டுகிறாங்க. 2022 போராட்டம் போன்ற எழுச்சிகள் எதிர்காலத்துல வரும் என்று சொன்னால் அவற்றை ரத்த களரில் அடக்குவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற தயாரிப்புகள் தான் இந்த மக்கள் விடுதலை முன்னணி, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த முறையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னார். இன்றைக்கு நாங்கள் பேசுகின்ற இந்த விடயம் ஒரு முடிந்து போன விடயங்கள், நிகழ்வுகள் சம்பந்தமாக அல்ல, வரலாற்றுல விரிவடையக்கூடிய போராட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள்
இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம். வரலாற்றில் விரிவடைந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். රුසියානු විප්ලවයේ ප්‍රධාන නායකයෙක් ලීන් සමග සමනායකයෙක් ரஷ்ய புரட்சியில லெனினுடைய சமதலைவராக இருந்த லியோன் ட்ரொட்ஸ்கி විප්ලවයන් පිළිබඳව මහජන නැගීම් පිළිබඳව புரட்சிகள் சம்பந்தமாக வெகுஜன எழுச்சிகள் சம்பந்தமாக சுட்டிக்காட்டின ஒரு விடயத்தை சில புள்ளிகள் சிலவற்றை நாங்கள் இங்கே அவதானித்தோம். 1920 ගණන් වල අගදී அவர் 1920களுடைய ஆரம்ப கட்டத்துல දේශයෙන් පිටුවා சோவியத் ஒன்றியத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு උට ජීවත් වෙන්න සිද්ධ වුණා පිටුවහලේ. அவருக்கு நாடு கடத்த சூழ்நிலையில் தலைமறை வாழ்க்கை வாழ நிர்பந்திக்கப்பட்டிருந்தார். ප්‍රීතිපෝ දූපත அந்த காலத்துல அவர் துருக்கியில பிரிங்கிபோ என்ற ஒரு தீவுல வாழ நிர்பந்திக்கப்பட்டிருந்தார். එයිදී ඔහු ලියපු මූලික කෘතියක් තාම සම්භාව්‍ය විප්ලවවාදී දිටම් වැදගත් කෘතියක් වෙන රුසියානු විප්ලව ඉතිහාසය කියලා ලියපු හැඳින්වීම. அந்த நேரத்துல தான் அவர் மிகவும் பெருமதி வாய்ந்த ரஷ்ய புரட்சி என்ற வரலாறு என்ற நூலை எழுதியிருந்தார். அதற்கு ஒரு அறிமுக உரை எழுதியிருந்தார், அதாவது முன்னுரை. அந்த முன்னுரையில் ஒரு பகுதிக்கு நாங்கள் உங்களுடைய அவதானத்தை திருக்கிறோம். அவர்கள் சுட்டிக்காட்டுற விடயம் විප්ලවයක් අතිශයින්ම නිසක ලක්ෂණය වන්නේ ඓතිහාසික සිද්ධීන් තුළ කෙරෙන්නා වූ ජනතාවගේ ඍජු වැදියක්. ஒரு புரட்சியின் மிக மறுக்க முடியாத பண்பியல்பு என்னவெனில் வரலாற்று நிகழ்வுகளில் வெகுஜன மக்கள் நேரடியாக தலையீடு செய்கிறார். அவை பழைய ஒழுங்கு இனியும் தாங்க முடியாததாக மாறும் அந்த தீர்மானமான தருணங்கள் அரசியல் அரங்கிலிருந்து தம்மை ஒதுக்கி வைத்திருந்த தடைகளை மக்கள் தகர்க்கின்றனர். பாரம்பரிய பிரதிநிதிகளை ஒதுக்கி தள்ளுகின்றனர். தமது சொந்த நேரடியான தலையீட்டின் மூலம் ஒரு புதிய ஆட்சிக்கான அடிப்படையை உருவாக்குகின்றனர். மேற்கொள் முடிகின்றது. නැති වුණත් මේ මහජන නැගීම තුළ මෙම ලක්ෂණ තිබූ බවට විවාදයක්. ஆவே இது நாங்கள் நேரடியாக சொல்ல முடியாது. ஆனால் இத்தகைய பண்புகள் 2022ஆம் ஆண்டு போராட்டத்தினுடைய எழுச்சியில காணப்பட்டன. ரஷ்யாவை சம்பந்தமான விடயத்துல ட்ரொட்ஸ்கி மேலும் சுட்டி காட்டுறார். 1905ஆம் ஆண்டுல நடந்த நிகழ்வுகள் 1917ஆம் ஆண்டு 2 புரட்சிகள், முக்கியமா பிப்ரவரியில் நடந்த புரட்சி, அக்டோபர் புரட்சி, 2 புரட்சிக்குமே ஒரு முன் உதாரணமாக, ஒரு முன் ஒத்திகையாக காணப்பட்டது. அந்த வேளை இங்க முக்கியமா 1905ஆம் ஆண்டு புரட்சியில எழுச்சி, வெகுஜன எழுச்சிக்குள்ள சாருடைய ஆட்சி, மேல சார ஆட்சி 1905ஆம் ஆண்டு வெகுஜன கிளர்ச்சி நசுக்கியது. அது மூலமாக அந்த புரட்சி தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் 1917 வெற்றிகரமான ஒரு புரட்சி இடம்பெற்றது. ஆனால் இந்த 1905 புரட்சி அந்த புரட்சிக்கான ஒரு ஒத்திகையாக இருந்தது. அதாவது 1905ஆம் ஆண்டு புரட்சியில இருந்து மிகவும் தீர்க்கமான படிப்பினைகளை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவை அந்த படிப்பினைகளை கற்றுக் கொடுத்தது யார் என்று சொன்னால் அந்த புரட்சிக்கு தலைமை செய்த லியோன் ட்ரொட்ஸ்கியும் பிஐ லெனினும் தான். அது அந்த போர்க்குறமிக்க போராட்டத்தின் முன்னணியில் அவர்கள் இருவரும் இருந்தார்கள். அவை 1905ஆம் ஆண்டில நிரந்தர புரட்சி முன்னோக்கி ட்ரொட்ஸ்கி முன்வைத்திருந்தார். உண்மையிலே அந்த புரட்சியினுடைய மிகவும் முக்கியமான படிப்பினைகள் நிரந்தர புரட்சி கோட்பாட்டிலே ட்ரொட்ஸ்கி முன்வைத்திருந்தார். இவைகள் தமிழிலையும் சிங்களத்திலையும் புத்தகங்களாக கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதன் அர்த்தம் இலங்கை போன்ற முதலாளித்துவ அபிவிருத்தி காலம் தாமதமான நாடுகளுக்குள்ள, முக்கியமா ரஷ்யா ஒரு பின்தங்கிய முதலாளித்துவ நாடு. ஆகவே இத்தகைய பின்தங்கிய நாடுகளுக்குள்ள ஜனநாயக கடமைகள் தொழிலாளர் வர்க்கம் சோசலிசத்துக்காக முன்னெடுக்கின்ற போராட்டத்திலிருந்து உறுதியாக பிணைக்கப்பட்டிருக்கின்றது, பிரிக்க முடியாத வகையில் இணைந்திருக்கின்றது என்றதான் அது அர்த்தம். 2022ஆம் ஆண்டு வெகுஜன எழுச்சியில இந்த உலக பிரசித்தி பெற்ற வெற்றிகரமான புரட்சியாக இருந்த 1917 அக்டோபர் புரட்சிக்கு
கதவுகளை பாதையை காட்டிய வழிகாட்டிய இந்த நிரந்தர புரட்சி கோட்பாடு இந்த 2022ஆம் ஆண்டு வெகுஜன எழுச்சியினுடைய படிப்பினலை குறைத்துக் கொள்வதற்கும் அத்தியாவசியமானது. அவை இந்த விடயத்தை நாங்கள் விளங்கப்படுத்தி நாங்கள் அன்றைக்கு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றோம், அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறோம். அவை இந்த வெகுஜன எழுச்சியின் படிப்பினைகள் என்ற அடிப்படையில் முக்கியமா தீர்க்கமான கேள்வி என்னென்று சொன்னால், இந்த வெகுஜன இயக்கத்தில் பங்கேற்ற மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த வெகுஜன இயக்கம் இந்த போராட்டம் நிறைவேற்ற தவறியது ஏன் என்றதுதான். இந்த கேள்வி இன்றைக்கு இந்த போராட்டத்துல பங்குபட்ட இளைஞர்கள் தொழிலாளர்களுக்கு மிகவும் தீர்க்கமான கேள்வியாக பிரச்சனையாக இருக்கு. அன்றைக்கு எதிர்கொள்கின்ற இளைஞர்கள் முக்கியமா இன்றைய சூழ்நிலை அன்றைக்கு இருந்த வெகுஜன எழுச்சியில முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு நேர் எதிராக இருக்கின்றது. அப்ப எங்களுடைய அறிக்கையில நாங்க சுட்டி காட்டுகின்றோம், இதனுடைய விளைவு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது இல்லை. இந்த போராட்டம் முழுவதும் ஒன்றுக்கொண்டு எதிரான 2 அரசியல் முன்னோக்குகள் நேருக்கு நேர் மோதின என்று சொல்லி நாங்க எங்களுடைய அறிக்கையில எங்களுடைய கட்டுரையில விளங்கப்படுத்தி இருக்கின்றோம். இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். 2022ஆம் ஆண்டு இந்த போராட்டத்தினுடைய தலைவர்களாக ஒரு கோஷ்டி தலை தூக்குறது ஆரண்டு பார்த்தோம்னு சொன்னால், அவர்கள் பல்வேறு முதலாளித்துவ கட்சியைச் சேர்ந்தவர்கள், மத்தியதர வர்க்க அமைப்புகளை சேர்ந்தவர்கள், முக்கியமாக போலியிடுத அமைப்புகள், குறிப்பாக முன்னிலை சோசியலிச கட்சி போன்ற அமைப்புகளை சேர்ந்தவர்கள், அதே மாதிரி மக்கள் விடுதலை முன்னணியோட தொடர்பு பட்ட பிரிவு கும்பல்கள். இப்ப இவர்கள் இந்த குழுக்கள் தான் அங்க இருந்தது. இவர்கள் எல்லாரும் நிச்சயமான ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அந்த போராட்டங்களுக்குள்ளேயே இருந்த குழுக்களுக்கு உள்ளே இருந்து தான் இவர்கள் வெளியே தலை தூக்கி கொண்டு இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். அவர்கள் முன்வைத்த கோரிக்கையில அவதானம் செலுத்துவோம் சொன்னால், பாராளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வேண்டி ஒரு 6 மாச காலத்துக்குள் இடைக்கால அரசாங்கம் அமைக்கணும் என்றது அவளுடைய ஒரு யோசனையாயிருக்கு. அடுத்தது சுகாதாரம், கல்வி போன்ற நெருக்கடிக்குள்ளாயிருக்கின்ற அத்தியாவசிய தேவை துறைகளை வளமைக்கு கொண்டு வரதுக்காக ஒரு இடைக்கால அரசாங்கம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். நாங்கள் அவர்களை முன்வைத்த அந்த கோரிக்கையிலிருந்து நாங்கள் இங்கு மேற்கோள் காட்டினோம். முன்னிலை சோசியலிச கட்சி இந்த மாதிரியான கோரிக்கைகள் முன்வைத்துக் கொண்டுதான் முன்னிலை சோசியலிச கட்சி அவர்களுடைய வார்த்தையிலேயே ஒரு பொதுவான வேலை திட்டம் என்ற பெயரில் ஒன்றை முன்வைத்தார்கள். முக்கியமாக கொழும்புல ஜூன் 11ஆம் தேதி பொது நூலக மண்டபத்தில் இந்த வேலை திட்டத்தை முன்வைத்தார்கள், வெளியிட்டார்கள். அதுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்த கோஷ்டியில் ஐக்கிய மக்கள் சக்தி, அதே மாதிரி ஏனைய முதலாளித்துவ கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள், தொழிற்சங்க தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இதுல முக்கியமாக முன்னிலை சோசியலிச கட்சியின் சார்பில் துமிந்த நாகமுகத்தான் இந்த வெளியீட்டு நிகழ்வுல பங்கு பற்றியிருந்தார். அதுக்குள்ள இருந்த வேலை திட்டங்கள் என்னன்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னாங்க. இந்த இடைக்கால அரசாங்கத்துக்குரிய வேலை திட்டத்தை அப்படித்தான் அவர்கள் முன்வைத்திருந்தார். ஆனால் இந்த காலகட்டத்துக்குள்ள சோசியலிச சமத்துவ கட்சி தலையீடு செய்திருந்தது. அதுக்கு முன்னதாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம், சோசியலிச சமத்துவ கட்சி முன்வைத்த வேலை திட்டம் சம்பந்தமாக இந்த காலிமுகத்திடல இருந்த இந்த தலைமைத்துவ கோஷ்டிகள் எந்த மாதிரியான அணுகுமுறையை கைவிட்டார்கள். முக்கியமா சோசியல் சமத்துவ கட்சி முன்வைத்த வேலை திட்டம் சம்பந்தமாக அவர்கள் எப்படி செயற்பட்டார்கள் என்றது நாங்கள் பார்க்கலாம். முக்கியமா 4 வருஷங்களுக்கு முன்னர் தோழர்களுக்கு நல்ல நினைவிருக்கும், அவர்கள் முன்வைத்த ஒரு கோரிக்கை தான் இந்த கோல்பேஸுக்குள்ள மிகவும் ஜனரஞ்சகமான
ஒரு கோரிக்கை தான் கோட்டா கோஹோம் கோட்டா வெளியேற போக வேண்டும் என்றது சுட்டிக்காட்டியிருந்தது மாதிரி அதே போல 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தொலைய வேண்டும் என்றது அவர்களுடைய கோரிக்கைகளாக இருந்தது. இதுதான் வெகுஜனங்களுடைய ஒரு ஜனரஞ்சகமான கோரிக்கைகளாக இருந்தது. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து தலைவர்களாக தங்களை வெளிக்காட்டி கொண்ட கும்பல், நான் மேல குறிப்பிட்ட கும்பல் அரசியல் வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள், ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்தார்கள். සටන සමග ඕනෑම ධනපති ප්‍රතිගාමී සංවිධානයක් සමග සන්ධානගත. அதாவது அந்த வகையில் அவர்கள் எந்த ஒரு பிற்போக்கு இயக்க அமைப்போடையும் கூட்டு சேரத்துக்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். අරගලේ යෙදී සිටිය බව වෙනකොට සමහර කොටස් වල ප්‍රතිගාමී දක්ෂිණාංශික දේශපාලනය කොයි වගේද. அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்குற இந்த போராட்டத்துல தங்களை முன்னுக்கு நிறுத்தி கொண்டு சில தரப்பினருடைய பிற்போக்கு அரசியல் செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. அவர்கள் மேலே அவர்கள் அரசியல் வேண்டாம் என்ற கோஷத்தை முன்வைத்தது ஏன் என்று சொன்னால், தொழிலாளர் வர்க்க வேலை திட்டம் ஒன்று இந்த போராட்டத்துக்குள் தலைமைத்துவம் வழங்குறதை தடுக்கிறதுக்காக அந்த விதத்துல தான் அவர்கள் தொழிலாளர் வர்க்க வேலை திட்டத்துக்கு எதிராக இந்த அரசியல் வேண்டாம் என்ற கோஷத்தை முன்வைத்தார்கள். சோசலிச சமத்துவ கட்சி முன்வைத்த வேலை திட்டம், உலக சோசல் வலைத்தளத்தின் ஊடாக நாங்கள் வேலை திட்டம் முன்வைத்தோம். அந்த நேரத்தில் கோவிட் தொற்று நோய் பரவி இருந்தது. அதன் காரணமாக நாங்கள் இணையவழி கூட்டங்களை தான் நடத்தக்கூடியதாக இருந்தது. அத்தாறான கூட்டங்கள் ஊடாக, கலந்துரையாடல்கள் ஊடாக, சில பிரச்சாரங்கள் ஊடாக தொழிலாளர்கள் இளைஞர்களுக்கு மத்தியில எங்களுடைய இயலுமையை கொண்டு நாங்கள் போராடி இருக்கிறோம் எங்களுடைய வேலை திட்டம் முன்கொண்டு செல்வதற்காக. அதே போல காலிமுகத்திடலுக்குள்ள இந்த வேலை திட்டத்தை கொண்ட துண்டு பிரசுரங்களை நாங்க அச்சடிச்சு ஆயிரக்கணக்கில் விநியோகிச்சிருக்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? அரசியல் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் சோசியலிஸ்ட் சமத்துவ கட்சியினுடைய உறுப்பினர்கள் விநியோகித்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறத தடுக்கிறதுக்காக சரீர அச்சுறுத்தல் விடுத்தார்கள். போலீஸை கொண்டு வந்து எங்களை அடிப்போம்னு சொன்னாங்க, விரட்டுவோம்னு சொன்னாங்க. அவர்கள் இந்த வேலைத்திட்டம் முன்வைத்த சோசியலிஸ்ட் சமத்துவ கட்சியை குழப்பக்காரர்கள் என்று எங்களுக்கு முத்திரை குத்தினார்கள். இந்த விதத்துல அவர்கள் வலதுசாரிகளை தங்களோட அணிதிரட்டி கொண்டு புரட்சிகர தொழிலாளர் வர்க்க வேலை திட்டத்தை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த போராளிகளுக்கு மத்தியில போய் சேர்றத, கலந்துரையாடுறத, அவர்களுடைய அவதானத்துக்கு உட்படுத்துறது, அது சம்பந்தமான கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கு ஒரு விவாத ரீதியிலான ஒரு கலந்துரையாடல் போறதுக்கு இருக்கின்ற வாய்ப்பை முழுமையாக இல்லாமக்கிறதுக்கு செயற்பட்டார்கள். இந்த வேலை திட்டம் தொழிலாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இளைஞர்களுக்கு மத்தியில போகும் என்று சொன்னால் அவர்கள் இந்த முதலாளித்துவ வேலை திட்டத்துக்கு பெரும் சவாலை முன்வைத்திருப்பார்கள். அதன் காரணமாகவே அவர்கள் எங்களுடைய வேலை திட்டத்தை தடுத்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் இந்த தொழிலாளர் வர்க்க வேலை திட்டத்துக்கு வேலை கட்டுவதற்காக தங்களால் முடிந்த சகலத்தையும் செய்தார்கள். மறுபக்கத்துல சகல முதலாளித்துவ கட்சிகளோடையும் பல்வேறுபட்ட விதத்துக்குள்ள கதவுகளை திறந்து விட்டார்கள். தோழர்களே, தோழிகளே, සර්වපාක්ෂික අන්තර්කාලීන ආණ්ඩුවක් ස්ථාපිත කිරීමට මේ රැස්වීම වලට සහභාගී වීම ප්‍රතික්ෂේප කරපු එකම පක්ෂය සමාජවාදී සමාජය. அவை இந்த இடைக்கால அரசாங்கம் உருவாக்குறதுக்காக சர்வகட்சி மாநாட்டுக்கு அழைப்புக்கு புறமாட்டோம் என்று நிராகரித்த ஒரே ஒரு கட்சி நாங்கள் மாத்திரம். ஆனா அவளுக்கு எங்களுக்கு பல்வேறு குறுங்குழுவாதிகள் என்றெல்லாம் சேரடித்திருக்கலாம். ஆனால் உண்மையான விடயம் என்று சொன்னால் இந்த இடைக்கால அரசாங்கம் என்று எங்க போக போகுதுன்றது நாங்கள் அன்றைய தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இன்றைக்கு அந்த விடயம் மிகவும் தீர்க்கமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யார் சுட்டிக்காட்டிய விடயம் உண்மையானது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு தளத்தை பயன்படுத்தி, இந்த அளவுக்கு முயற்சியின் மூலமாக தொழிலாளர்களுக்கு மத்தியில, இளைஞர்களுக்கு மத்தியில, பிரச்சாரர்களுக்கு மத்தியில முன்கொண்டு செல்லறதுக்கு
தடை விதிக்கப்பட்ட வேலை திட்டம் எது, அந்த வேலை திட்டம் சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது எங்களது அவதானத்தை இருக்கோம். தோழர்களே, நாங்கள் சோசியலிச சமத்துவ கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் ஏப்ரல் 7ஆம் தேதி 2022 அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி தான் இந்த போராட்டங்கள் ஆரம்ப கட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு பகுதியை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். இதன் தலைப்பு பார்த்தோம் சொன்னால், இலங்கையில ராஜபக்ச அரசாங்கத்தை தூக்கி வீசுவோம், நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்போம், சிக்கன நடவடிக்கைகளும் பட்டினியும் வேண்டாம், அனைவருக்கும் உணவு வேணும், எரிபொருள் மற்றும் மருந்தை பாதுகாப்பதற்கு மருந்துகள் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காக சோசியலிச வேலை திட்டத்திற்காக போராடுவதற்கு நடவடிக்கை குழுக்களை கட்டியெழுப்புங்கள், சோசியலிச வேலை திட்டத்திற்காக முன்னெடுப்பதற்காக நடவடிக்கை குழுக்களை கட்டியெழுப்புங்கள் என்று எங்களுடைய அறிக்கையினுடைய தலைப்பு இருந்தது. அப்படித்தான் இந்த அறிக்கையில நாங்கள் முன்வைத்த பிரதான விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் அவதானத்தை திருப்போம். முக்கியமா சோசியலிச வேலை திட்டம் விரிவுபடுத்தி கொண்டு நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள், 2 கோரிக்கைகளுக்கு நாங்கள் அவதானத்தை ஒன்றுதான், சகல வெளிநாட்டு கடன்களையும் நிராகரிக்க வேண்டும். சர்வதேச வங்கிகளே நிதி நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கியின் சிக்கன நடவடிக்கைகளை, சிக்கன கட்டளைகளை நிராகரிக்க வேண்டும். அதே நேரம் வெகுஜன வாழ்க்கைக்கு இன்றியமையாத அனைத்து அத்தியாவசிய பொருட்கள், வளங்கள், உற்பத்தி, விநியோகம் அனைத்தையும் தொழிலாளர்களுடைய ஜனநாயக கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது. வங்கிகள், பெரிய நிறுவனங்கள், பெருந்தோட்டங்கள், அதே போல பொருளாதாரத்தின் பிரதான கட்டளை மையங்கள் அனைத்தையும் தொழிலாளர்களின் கட்டுப்பாடின் கீழ் தேசியமயமாக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளுக்கு நீங்கள் அவதானம் செலுத்தணும்னு சொன்னால், இவர்கள் முன்வைத்த வேலை திட்டத்துக்கும் இந்த சோசியலிச வேலை திட்டத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நீங்க அவதானிப்பீர்கள். தோழர்களே, தோழிகளே, இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்வைக்கும் பொழுது தோன்றிய தலை தூக்கிய கேள்விகள் இருக்கின்றன. இன்றைக்கும் அந்த கேள்விகள் எழுகின்றன. இந்த கூட்டத்தை கட்டியெழுப்பும் போதும் இதற்கான கேள்விகள் நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுதும் இந்த கேள்விகள் வந்தன. பலர் இந்த கேள்விகளை கேட்டார்கள். அவை நேர்மையான கேள்விகள். முக்கியமாக இளைஞர்கள், மாணவர்கள் இந்த கேள்விகளை கேட்டார்கள். அதாவது இந்த கடன்களை நிராகரிக்கிறது அல்லது கடன்களை அடைக்கிறத நிராகரிக்கிற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா என்ற நாங்கள் கொடுத்த பதில் முடியும் என்றது. இது முதலாளித்துவ மாற்றீடு கிடையாது, இது புரட்சிகர சோசியலிச மாற்றீடு. இந்த கேள்விகளை இளைஞர்கள், தொழிலாளர்கள் எங்கள்கிட்ட கேட்கிறார்கள். கடனை கொடுக்கறத, திருப்பிய கொடுக்கறத நிராகரிக்க முடியுமா? கடன் கொடுத்த அரசாங்கம், முக்கியமா பில்லியனர்களுடைய கடன்கள் ஏகாதிபத்தியத்தின் ஆதரவோடு இங்கே கடன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த நடனை கட்டி கழிக்க இடம் கொடுப்பார்களா? நடைமுறை சாத்தியமா இது? இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய சிக்கன நடவடிக்கைகளுக்கு மாற்றீடாக ஒரு மாற்று வேலை திட்டம் இருக்குமா? இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார்கள். இந்த கேள்விகளுக்கு நுழைறதுக்கு முதல்ல 2022ஆம் ஆண்டு வெகுஜன புரட்சிக்குள்ளேயும் இன்றும் முன்னிலை சோசியலிச கட்சி, சோசியலிச மக்கள் மன்றம் போன்ற போலியிடு அமைப்புகள், இடதுகள் என்று சொல்லிக்கொண்டு போட் மாட்டிக்கொண்டு திரிகிற ஆனால் வலதுகாரிகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகள், அமைப்புகள் குறிப்பிடுகின்ற சில விடயங்களை உங்களுடைய அவதானத்துக்கு கொண்டு வரதுக்கு விரும்புகிறேன். இந்த அமைப்புகள் சொல்கின்ற விடயங்கள்
சர்வதேச நாணயத்தை தவிர வேறு மாற்றீடு கிடையாதுன்றதான் இவர்கள். ஆனால் இந்த சர்வதேச நாணய நிதியத்தோட கலந்துரையாடி நாட்டுக்கு நன்மை பகுக்கக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை எட்ட வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படித்தான் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த சர்வதேச நாணய நிதியம் சம்பந்தமாக முன்வைக்கின்ற இந்த விடயம் மிகவும் வஞ்சத்தனமானது, போலித்தனமானது. தோழர்களை அவர்கள் ஏன் நாங்கள் அப்படி சொல்ற முடியும்? சர்வதேச நாணய நிதியத்துக்கு ஏகாதிபத்திய அமைப்புக்குள் ஒரு குறிப்பிட்ட பங்கு உள்ளது. அது ஏகாதிபத்திய அமைப்புக்குள்ள முதலாளித்துவ மூலதனத்தின் நலன்களை பாதுகாக்கிறதுக்காக, மூலதனத்துவ தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேலை செய்கின்ற ஒரு அமைப்பு. ஆகவே அந்த தேவைகள் நிறைவேற்றிக் கொள்றதுக்கான வேலை திட்டங்கள்ல உருவாக்கி கொடுக்கறதுக்கு தான் ஏகாதிபத்தியத்தால் இந்த சர்வதேச நாணய நிதியம் போர்டல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொழிலாளர்களை உழைக்கிறதுக்குரிய, தொழிலாளர்கள் உழைப்ப சுரன்றதுக்குரிய வேலை திட்டத்தை முன்வைக்கிறதுக்கு தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது அப்படியான அமைப்புக்கு கீழே இருந்து சர்வதேச நாணய இருந்து சலுகைகளை பெற்றுக் கொடுத்து அவ்வளவு கஷ்டமான காரியம் இல்லை என்று தான் இவர்கள் சொல்ல வருகிறார்கள். அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது இது மிகவும் வஞ்சத்தனமான, போலித்தனமான ஒரு கூற்று. இது உழைக்கும் மக்களை குழப்புகின்ற ஒரு விடயம். உண்மையிலே இந்த வேலை திட்டம் மிகவும் சிறப்பாக அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னேற்ற அரசாங்கம். அவர்கள் இதுக்கு முதல் அழகான வாழ்க்கை, சுபிட்சமான நாடு, அழகான நாடு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு தான் வந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி சிறந்த ஒரு சலுகையை நாங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் ஓட்டு கேட்டார்கள். அவர்கள் பட்ட பகல்ல தொழிலாளர் வர்க்கத்தை குழிக்குள்ள தடுறதுக்குள்ளே கோரிக்கை கதையைத்தான் முன் வச்சு ஆட்சிக்கு வந்தார்கள். தோழர்களே, எங்களுக்கு முன்னால தோன்றியிருக்கின்ற இந்த கேள்விகள், எங்களுக்கு கேட்கப்படுகின்ற கேள்விகள், நாங்கள் ஓரங்கட்டுக்கு போகிறதில்லை. நாங்கள் அவற்றை நேர்மையான கேள்விகளாக எடுத்துக்கொள்கின்றோம். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய வேலை திட்டத்துக்கு மாற்று வேலை திட்டம் உள்ளதா என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் பார்ப்போம். கடனை செலுத்துறது நிராகரிக்க முடியுமா என்ற கேள்வி இருக்கு. ஆம், ஏகாதிபத்திய பாதுகாப்பை பெற்றுள்ள கடன் வழங்குனர் பில்லியனர்கள் அதற்கு இடமளிப்பார்களா? இதற்கான பிரதான பதில் இந்த இருக்கிற ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு போராட்டம். ஆட்சியை தொழிலாளருக்கும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். அது செய்ய முடியும். தொழிலாளருக்கும் ஆட்சியை கைப்பற்ற முடியும். அதை செய்ய முடியும். அதை உலக தொழிலாளர் வர்க்கத்தை அந்த போராட்டத்துக்காக வென்றெடுக்கின்ற ஒரு போராட்டத்தினுடைய விளைவாக மட்டும்தான் அது சாத்தியமாகும். இப்ப நாங்கள் பேசுவது தற்போதைய அமைப்பை தூக்கி எறிகின்ற ஒரு புரட்சிகர வேலை திட்டத்தை பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி சர்வதேச அளவில் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு போராட்டத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தொழிலாளர் வர்க்கத்தின் அனைத்துலக சக்தியை அடிப்படையாக கொண்டு ஒரு போராட்டத்தை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு நாங்கள் நடப்புல 4ஆம் இலத்தின் அனைத்துலக குழுவாக, உலக சோசிச வலைத்தளமாக சர்வதேச தொழிலாளர் கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றோம். மூலமாக உலக தொழிலாளர் வர்க்கத்திற படைகளை அணிதிரட்டுகின்ற பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அதுதான் எங்களுடைய முன்னோக்கு. தொடர்கள் கேட்கலாம், அது இலகுவான விஷயமா? ஆமா, அது இலகுவான விடயம் இல்லை. செய்ய முடியுமான்ற கேள்வி நிச்சயமாக முடியும். அடுத்த கேள்வி கேட்கலாம், இதற்கு மாற்றீடாக ஒரு குறுக்கு வழி ஏதாவது இருக்குதா? எந்த வகையிலும் கிடையாது. 20ஆம் நூற்றாண்டின் அனுபவம், இதுவரைக்குமான அனுபவம், 21ஆம் நூற்றாண்டின் அனுபவம் கூட, குறிப்பாக 2022ஆம் ஆண்டு வெகுஜன எழுச்சிக்கு பிறகு கடந்த ஆண்டுகள்ல அனுபவமும் கற்பிக்கின்ற படிப்பினையும் இதுதான். உலகத்துல ஏற்பட்ட பெரிய ஏனைய போராட்டங்களுடைய படிப்பினையும் இதுதான். அதுக்கு வேறு மாற்றீடு
குறுக்கு வழி கிடையாது என்றதான் இந்த அனுபவங்கள் சுட்டிக்காட்டுகிறது. அது இந்த படிப்பினைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் முக்கியமான படிப்பினை. தோழர்களே, இந்த வேலை திட்டத்தை முன்வைத்து நாங்கள் போராடும் போது நாங்கள் முகம் கொடுக்கின்ற இன்னொரு கேள்விதான், தொழிலாளர் வர்க்கம் எவ்வாறு ஆட்சியை கைப்பற்றும்? தொழிலாளர் வர்க்கத்தின் ஆட்சியை கைப்பற்ற சம்பந்தமா பேசணும். தொழிலாளர் வர்க்கத்தினுடைய தொழிலாளர் ஆட்சியை, தொழிலாளர் விவசாய ஆட்சியை பற்றி கட்டியெழுப்பது சம்பந்தமா பேசும் பொழுது நாங்கள் 2022 ஆண்டு வெகுஜன எழுச்சிக்கு போது நாங்கள் முன்வைத்த வேலை திட்டம் பக்கம் திரும்புமாறு நாங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் 2022 ஆண்டு ஜூலை மாதத்துல ஒரு அறிக்கையை சோசியலிஸ்ட் சமத்துவ கட்சி வெளியிட்டிருந்தோம். அது ஒரு சிறிய கையேடாக அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. தோழர்கள், இந்த அறிக்கைக்கு நீங்கள் உங்களுடைய அவதானத்தை செலுத்தீர்கள் என்று சொன்னால் அதுக்குள்ள நாங்கள் தெளிவுபடுத்துகின்ற விடயங்கள் சுருக்கமாக சில மேற்கோள்களை நாங்கள் அந்த அறிக்கையிலிருந்து காட்ட முடியும். 2022 ஆண்டு வெளியிட்ட அறிக்கை இது. தோழர்கள் உங்களுடைய வலைத்தளத்துக்குள்ள போனீர்கள் என்று சொன்னால் முழுமையாக அதை வாசிக்க முடியும். 2022 ஆண்டு ஜூலை 2022 தேதிக்குள்ள இது வலைத்தளத்துல தமிழாக்கத்தில் வெளிவந்திருக்கின்றது. பகுதியில நான் மேற்கோள் காட்டுறேன் என்று சொன்னார். தொழிலாளர் வர்க்கத்துடைய பலவீனம் என்னவென்று சொன்னார், அது அதனுடைய சொந்த சக்தியை அது உணராமல் இருப்பதை சொல்லி டோஸ்கி விளக்கிறார். மாபெரும் வெகுஜன போராட்டங்கள், அபாரமான போர்க்குணம், உறுதிப்பாடு மற்றும் துணிச்சலை வெளிப்படுத்தி உள்ளன. ஆனாலும் உழைக்கும் மக்கள் அரசியல் ஸ்தாபனத்துடன் தங்களை பிணைத்துக் கொண்டு ஒரு முதலாளித்துவ இடைக்கால அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் அதன் தவிர்க்க முடியாத விளைவு தோல்வியே ஆகும். அதுக்கு நேர்மாறாக நாங்கள் என்ன முன்வைத்த முன்னோக்கு என்ன? நாங்கள் இன்னொரு மேற்கோள் எடுத்து பார்ப்போம். நாங்கள் என்ன முன்வைத்தோம்? தொழிலாளர் வர்க்கத்தின் பலத்தை வலுப்படுத்துவதற்காக நடவடிக்கை குழுக்களை கட்டியெழுப்பி கிராமப்புற மக்களின் செயற்பாடு மிக்க ஆதரவை வென்றெடுப்பதற்கும் சோசியலிச கொள்கைகளின் அடிப்படையில் சமூகத்தை மறுசீரமைப்பதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் அரசாங்கத்தின் ஊடாக தமது சொந்த ஆட்சிக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கும் தொழிலாளர்கள் மற்றும் கிராமப்புற மக்களின் ஜனநாயகத்துக்கும் சோசியலிசத்துக்குமான மாநாட்டை கூட்டுவதற்கு அழைப்பு விடுப்பதாகும். ஜனநாயகத்துக்கும் சோசியலிசத்துக்குமான மாநாட்டை ஒழுங்கமைத்து அதனை கூட்டுவதற்கு தொழிலாளர் வர்க்கத்தினதும் கிராமப்புற மக்களிடம் மிக பரந்த பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு உண்மையான வெகுஜன இயக்கத்தை அபிவிருத்தி செய்வது அவசியமாகும். அந்த மாநாடு கூட்டப்படும் போது அதன் அதிகாரமும் வலிமையும் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள வேலைத்தளங்கள், தொழிற்சாலைகள், பெருந்தோட்டங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ளூர் குழுக்களின் ஒரு பரந்த வலையமைப்பு எந்த அளவுக்கு கட்டியெழுப்பப்படுகின்றது என்பதன் மீதே தங்கியிருக்கும். அவை இந்த குழுக்களின் வலையமைப்பை கட்டியெழுப்பி விரிவுபடுத்துவதற்கான போராட்டத்திலே 4ஆம் அகிலத்தின் அனைத்துலக குழு முன்முயற்சி எடுத்துள்ள அனைத்துலக தொழிலாளர் நடவடிக்கை குழுக்களின் கூட்டணி தீர்க்கமான பாத்திரத்தை வகிக்கின்றது. தோழர்களே, தோழிகளே, இங்கு நாங்கள் சுருக்கமாக ஆனால் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறோம் தொழிலாளர் வர்க்கம் எவ்வாறு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதை முன்வைத்திருக்கின்றோம். நான் திரும்பவும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த காலிமுகத்திடல் வெகுஜன எழுச்சியின் போது முன்வைக்கப்பட்ட பிரதான ஜனரஞ்சக கோரிக்கையாக இருந்த 225 பேரும் வேண்டாம் என்ற அந்த கோஷம் முழு சமூக மாற்றத்திற்காக முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாக. அவை நாங்கள் அந்த அடிப்படையில் இந்த தொழிலாளர் வர்க்க ஆட்சியை கைப்பற்றியது சம்பந்தமாக
பேசுகின்றோம். இது போன்ற மாநாடுகள் தொழிலாளர்களுடைய, அதே போல விவசாயிகளுடைய, கிராமப்புற வெகுஜனங்களுடைய அவசியங்களை நேரடியாகவே பிரதிநிதித்துவம் செய்கின்ற, இது போன்ற பரந்த பகுதியினுடைய நலன்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற இவ்வாறான ஒரு நேர்மையான ஒரு வெகுஜன இயக்கத்தை கட்டியிருப்பதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அத்தகைய ஒரு பலத்தின் கீழே புதிய அரசியல் வியூகம் ஒன்றை, ஒரு வேலை திட்டம் ஒன்றை முன்வைக்கிறதுக்கு எங்களால முடியும். வரலாற்று இது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சேடமாக 1917 அக்டோபர் புரட்சிக்குள்ள இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நடைமுறைப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றாகவே இது நடைமுறையில உறுதிப்படுத்தப்பட்ட வேலை திட்டத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். அந்த வகையில தான் தொழிலாளர் வர்க்கம் ஆட்சியை கைப்பற்றுகின்ற சோசலி வேலை திட்டத்தை முன்னோக்க நாங்கள் முன்வைக்கின்றோம். இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. நாங்கள் அது சம்பந்தமாக முன்வைக்கின்ற வேலை திட்டத்துக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றது சோசியலிச சமத்துவ கட்சி. அதே மாதிரி அதனுடைய இளைஞர் இயக்கமான சமூக சமத்துவத்திற்கான அனைத்துலக இளைஞர் மாணவர் அமைப்பு. நாங்கள் இன்னொரு கேள்வியும் எங்களுக்கு எதிர்கொள்வது, நாங்கள் காண்கிறோம் எங்களுடைய வேலை திட்டம் சம்பந்தமாக, சோசியலிசம் சம்பந்தமாக பேசும் பொழுது எங்கள்கிட்ட கேட்கிறார்கள், சோசியலிசம் நாடுகள் என்று ஒன்று இப்ப கிடையாது தான் என்ற கேள்வியை கேட்கிறார்கள். ஆமாம், சோசியலிசம் என்று விரல் நீட்டி காட்டக்கூடிய நாடுகள் கிடையாது. இதுக்கு வரலாற்று ரீதியிலான பதில் தான் இருக்கின்றது. ஸ்டாலினிச, தேசியவாத பகுதியினர் ஏகாதிபத்தியத்தோட கூட்டுக்கு போய் ஜோசப் ஸ்டாலினோட கூட்டு சேர்ந்து கொண்டு 1917 சோசியலிச புரட்சியை காட்டி கொடுத்ததோட உலக சோசியலிசத்துக்கான அதாவது 3வது அகிலம் காட்டி கொடுக்கப்பட்டது. உலக சோசியலிசத்துக்காக கட்டியெழுப்பப்பட்ட இந்த 3வது அகிலம் காட்டி கொடுக்கப்பட்டது. நான் முதல்ல சுட்டி காட்டாம ட்ரொஸ்கி நாடு கடத்தப்பட்டார். ட்ரொஸ்கினால் அதுக்கு எதிராக, ஸ்டாலினிசத்துக்கு எதிராக, ஸ்டாலினுடைய வேலை திட்டத்துக்கு எதிராக, முக்கியமா தனிநாட்டுல சோசியலிசம் என்ற தனிநாட்டு சோசியலிசம் வேலை திட்டம் ஏகாதிபத்தியத்தோட கூட்டு வைத்துக் கொண்டது. இவற்றை எதிர்த்த எதிர்த்தரப்பு அனைவரையும் கொண்டொழித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் கொண்டு வந்தார்கள். 1937 ஆண்டுல இது போன்ற பல அடக்குமுறைகள் ஊடாக இந்த வேலை திட்டம் நசுக்கப்பட்டது. உலக புரட்சி வேலை திட்டம் இந்த விதத்துல தான் நசுக்கப்பட்டது. ஆனால் சலையே இல்லை, அடங்கி போகவில்லை. 1938க்குள்ளே ட்ரொஸ்கி மெக்சிகோவுல நாடு கடத்தப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு 1938 ஆண்டு 4ஆம் அகிலத்தை ஸ்தாபித்தார். அது 1938 ஆண்டு ட்ரொஸ்கி உருவாக்கின 4ஆம் அகிலம் தான் இன்று சோசியலிசத்துடைய தொடர்ச்சியை பிரதிநிதித்துவம் செய்கின்றது. இன்று 4ஆம் அகிலத்தின் அனைத்துலக குழுவும் அதனுடைய கிளைகளாக இருக்கின்ற தொழிலாளர் சர்வதேச தொழிலாளர் கூட்டணி, உலக சோசியலிச வலைத்தளம், இவற்றின் ஊடாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது அந்த சோசியலிச இயக்கம் தான். தோழர்களே, தோழிகளே, நாங்கள் விசேடமாக உலக தொழிலாளர் வர்க்கம், அதே போல உழைக்கும் மக்கள், ஏனைய பகுதியினர், முக்கியமாக அந்த ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகின்ற பகுதியினர் சர்வதேச சோசியலிச வேலை திட்டத்தை வென்றிருக்கிறது. இலங்கையிலும் சர்வதேச ரீதியிலும் நாங்கள் முகம் கொடுக்கின்ற சவால்கள், தொழிலாளர் வர்க்கம் தன்னுடைய பலத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றது. அந்த தொழிலாளர் வர்க்கம் தன்னுடைய சக்தியை கிரகித்து கொண்டு புரிந்து கொண்டு ஒழுங்கமை வேண்டும் என்றதை தான் நாங்கள் இன்றைக்கு முகம் கொடுக்கின்ற பிரதான சவாலாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொழிலாளர் வர்க்கத்துக்கு மீது குற்றச்சாட்டுறது இல்லை. அதுக்கு பிரதான காரணம் இருக்கின்றது. முக்கியமா தொழிற்சங்க அதிகாரத்துவங்கள், போலி இடது அமைப்புகள், முதலாளித்துவத்துக்கு
பந்தம் பிடிக்கின்றன. අතිශය විෂකුරු ක්‍රියාකලාපයක් ඉෂ්ට කරන මේ ව්‍යාජ වංග மிகவும் விசமத்தனமான வகிபாகத்தை போலிருந்துகள் செய்கின்றன. அவர்கள் தொழிலாளர் வர்க்கத்துக்கு வேலி கட்டி கொண்டிருக்கின்றனர். සහෝදර සහෝදරියනි එම தோழர்களே தோழிகளே, இந்த அழுத்தங்களை தகர்த்து கொண்டு இலங்கையில் இருக்கின்ற தொழிலாளர் வர்க்கம் ඉනේ අපි ළඟා කරගන්න இந்த புரட்சிகர வேலை திட்டத்தின் மூலமாக ஆயுதமானியாக வேண்டும். ලංකාවේ ලෝකයේ அதற்கான போராட்டத்தை நாங்கள் இலங்கையிலும் உலகம் பூரா உழைக்கும் மக்களுக்கு மக்கள் எதிர்காலத்துக்கான ஒரு போராட்டமாக இருக்கும். අපි 2022 මහජන அவை நாங்கள் 2022 வெகுஜன எழுச்சி சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது தோழர் சுனில் சுட்டி காட்டியது போல கோவிட் தொற்று நோய், ரஷ்யாவுக்கு எதிராக தூண்டிவிடப்பட்ட உக்ரைன் அடிப்படையாக கொண்டு முன்னெடுத்த போர், முக்கியமாக ஐரோப்பா தூண்டிவிட்ட ஏகாதிபத்திய போர், මේ හරහා පැනනගෙන இதன் ஊடாக ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி, ඒ ලෝකාර්ථික அந்த உலக பொருளாதார நெருக்கையில் இருந்த விளைவாகத்தான் இலங்கைக்குள்ள வெடித்து சிதறியதை நாங்கள் கண்டோம். වංකොලොත් වීම அவை அந்த விளைவாகத்தான் அந்த வங்குரோத்து இலங்கையில் ஏற்பட்டிருந்தது. அவை இன்று ලෝක நடப்பு உலக நிலைமை அதை விட மிகவும் தீவிரமாக முதிர்ச்சி அடைந்திருக்கின்றது. අධිරාජ්‍යවාදී ஏகாதிபத்தியத்தின் மரண நெருக்கடிகள் உருவாகியுள்ள புறநிலை உலக நிலைமைகள் காணப்படும். முன்னெப்போதையும் விட அதிக வலிமையுடன் உலக புரட்சி, உலக சோசியலிசத்தின் அவசியத்தை தொழிலாளர் வர்க்கத்துக்கு முன்னால நிறுத்துகின்றன. මොනතරම් අර්බුදයකට මුහුණ දීලා තියෙනවද කියලා ආවන இன்றைக்கு அவர்கள் கொள்ளையடிக்கின்ற ஏகாதிபத்திய போர்கள் நடத்தின எந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கடிக்கு முன்படுத்துகின்றார்கள் தெரிகிறது. இதனூடாக உலக தொழிலாளர் வர்க்கம் போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு உலக சோசியலிசத்தினுடைய அவசியம் புறநிலை ரீதியில மிகவும் தீர்க்கமான முறையில முன்னுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. අධිරාජ්‍යවාදයට ஏகாதிபத்தியத்துக்கு කොල්ල කෑමේ යුද්ධේ තොර පැවැත්මක් கொள்ளையடிக்கிற யுத்தத்துக்கு தவிர அது இருப்பு கிடையாது. அவர்களை தவிர வேற வாழ்வு கிடையாது. இந்த கொள்ளையடிப்பு யுத்தம் වගේම அதை போலவே විශ්ව විනාශය சுற்றுச்சூழல் அழிவு, නෙමෙයි ලෝකයේ අති அது மட்டுமல்ல உலகத்துல பெரும்பான்மையாக இருக்கின்ற உழைக்கும் மக்கள் இலங்கை சம்பந்தமான கொஞ்சம் முன்னாடி பேசணும், பட்டினியை எதிர்கொள்கின்றார்கள், தொற்று நோயை எதிர்கொள்கின்றார்கள். இலங்கை எடுத்துக்கொண்டால் டெங்கு எதிர்கொள்கின்றார், பரந்தளவுல விரிவடைஞ்சு போகின்றது டெங்கு. ලෝකයේ පුරා உலகம் பூராகவும் எபோலா போன்ற தொற்று நோய்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன, வைரசுகள் பரவி கொண்டிருக்கின்றன. අවසන් වෙලා ඉන්න COVID-19 தொற்று நோய் முடிவுக்கு வரையில்லை. இந்த வகையில பல்வேறு தொற்று நோய்க்கு முன்கொடுத்து, அதே மாதிரி சுகாதாரத்துறைகளுடைய வீழ்ச்சியின் காரணமாக அகால மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. මෙයාකාරයටයි இந்த வகையில විශේෂණය ஏகாதிபத்திய அழிவு தொழிலாளர் உழைக்கும் மக்கள் மீது சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. අධිරාජ්‍යවාදී ආරක්ෂා කරන්නේ රකින්නේ කාට? ஆக இந்த நிலைமையில ஏகாதிபத்தியத்தை பாதுகாக்கிறது யார்? ඔවුන්ගේ සුපිරි ලා දැනට பில்லியனர்களுடைய அவர்களின் லாபத்துக்காக இது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. බිලියනපති වත්කම් இன்னைக்கு ட்ரில்லியனை கடந்து போற பில்லியனர்களுடைய சொத்துக்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. 40% மேலே இந்த 4 ஆண்டுகள்ல 40% அதிகமாக சொத்துக்கள் அதிகரித்து போயிருக்கின்றன. பில்லியன்களுடைய சொத்துக்கள் 20 அதாவது ட்ரில்லியன் 20 அளவிலான சொத்துக்கள் அவர்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கின்றது. முக்கியமா இந்த நிதிய தன்னல குழுக்களுடைய கையில குவிஞ்சு போயிருக்குது 4 வருஷத்துக்குள்ள மட்டும். அதே போல அவர்களோட சேர்ந்திருக்கின்ற முதலாளித்துவ தட்டுக்கள் மிகவும் உயர்ந்த லாபத்தை பெறுறதுக்காக பெரிய பெரிய நிறுவனங்களை அமைச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த ஏகாதிபத்திய அமைப்பின் கீழே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் 4ஆம் எழுத்து நாணயத்துள்ள குழு 8 பில்லியனுக்கு அதிகமான உழைக்கும் மக்கள் உலகம் பூரா இருக்கிற அவர்களை தான் நாங்கள் பதிவு செய்கின்றோம். அவர்கள் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தின் உற்பத்தி சக்திகள் அவர்கள் தான் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலாளர் வர்க்கத்தான் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம் 4ஆம் எழுத்து நாணயத்துள்ள குழு என்ற அடிப்படையில். இன்றைக்கு நாங்கள் அமெரிக்காவுக்குள்ள டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி மத்தியர்களுக்குள்ள தீ வைத்து கொண்டு இருக்கின்றதை பார்க்கிறோம். ஐரோப்பிய ஏகாதிபத்தியங்கள் உக்ரைனை உக்ரைனை மையமாக கொண்டு முக்கியமாக அங்க இருக்கின்ற செலன்ஸ்கினுடைய அதிதீவிர வலதுசாரி அரசாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை தொடுத்து கொண்டு யுத்தத்தை கிளறிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து சீனாவை ஆக்கிரமிக்கிறத நோக்கமாக கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது.
இந்த சூழ்நிலையை தான் இந்த ஏகாதிபத்திய யுத்தத்தின் மூலமாக, இந்த சூறையாடல் போரின் மூலமாக முழு உலகமும் இன்றைக்கு எரியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அவ இந்த சூழ்நிலையில இந்த முழு உலகத்தினுடைய பொருளாதாரமும் இன்னைக்கு விலை அதிகரிப்புல ஏறி போயிருக்குது. இதுல வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கோம் யார்? வில்லியனர்களா? இல்ல. இதற்கு பழிவாங்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள், பலிகடாக்களாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கோம் சாதாரண உழைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை. அதாவது போசாக்கின் மேல துன்பப்படுகின்றார்கள், பட்டினி, அரை நேர சாப்பாடு, இந்த மாதிரி நிலைமைகளுக்குள்ள எடுத்து போடப்பட்டிருக்கின்றார்கள். சில அடிப்படை தேவைகளை நிரப்பிக் கொள்ள முடியாத வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு உருவாக்கப்பட்டு தள்ளப்பட்டு கொண்டு அத்தியான அழிவு அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தொழிலாளர் வர்க்கத்திலிருந்து வளங்களை சுரண்டி கொள்றதுக்காக அவர்கள் இவ்வாறான வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சூழ்நிலையில இந்த ஏகாதிபத்தியத்தின் ஊடாக அவர்களுடைய ஏஜென்ட்டுகளாக இந்த நாடுகளில் இருக்கின்ற முதலாளித்துவ தட்டுக்கள், அவற்றினுடைய அரசாங்கங்கள் மிகவும் வேகமாக தொழிலாளர் வர்க்கத்தை உழைக்கும் மக்களுக்கு முன்னால அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இந்த நிலைமையில காணப்படுகின்ற தாக்குதல் மூலமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்பது அம்பலத்துக்கு வந்து இந்த போராட்டத்துக்குள்ள இருக்கின்ற தொழிற்சங்க அதிகாரத்துவங்கள், போலி இடதுகள், இந்த முதலாளித்துவத்துக்கு அவசியமான தத்துவார்த்த கொள்கைகளை உருவாக்கி கொடுக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வேலைத்திட்டம் ஊடாக இன்றைக்கு அம்பலத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனை என்னன்னு சொன்னால், தொழிலாளர் வர்க்கம் இந்த தாக்குதல்கள்ல இருந்து அழிந்து போகாமல் போகின்ற ஒரு வர்க்கம் இல்லை. ஏன் நாங்கள் அப்படி சொல்கின்றோம் சொன்னால், வரலாற்று படிப்புகளை திரும்பி பார்ப்போம். இது வந்து ஒரு புரட்சிகரமான வர்க்கம். வரலாற்றுல எந்த ஒரு புரட்சிகர வர்க்கமும் நசுங்கி போக இல்லை. புரட்சிகர ரீதியில முன்னணிக்கு வந்து போராடி ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது. அப்படித்தான் இந்த தொழிலாளர் வர்க்கம் முன்னணிக்கு வந்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டுல இலங்கையின் தொழிலாளர் வர்க்கம் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால அவர்கள் வீதிக்கிறங்கி போராடி ஒரு ஆட்சியை தூக்கி வீசினார்கள். ஆகவே அந்த பிரச்சனை அவர்கள் போராட்டத்துக்கு முன்னுக்கு வந்தது போலவே அவர்களுக்கு தேவையான அரசியல் வேலை திட்டம் முன்னோக்கு தானாகவே வந்து விழப்போகிறது இல்லை. அது விஞ்ஞான பூர்வமான சோசியலிச வரலாற்று படிப்பிடையின் அடிப்படையில ஒரு புரட்சிகர உலக கட்சியின் ஊடாக தலைமைத்துவம் வழங்கப்பட வேண்டும். அத்தகைய ஒரு கட்சியினுடைய பயிற்றுவிப்பின் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு போராட்ட குணம் செஞ்சிருந்தாலும், எந்த அளவுக்கு தொழிலாளர்கள் எண்ணிக்கை அடிப்படையில போராட்டத்துக்கு முன் வந்தார்களும் கூட அவர்களால் முன்னுக்கு நகர முடியாமல் போகும். அவர்கள் தோல்வி அடைவார்கள். அதுதான் இருக்கிற பிரதான பிரச்சனை. அதனால்தான் லெனின் என்ன செய்ய வேண்டும் என்ற புத்தகத்தின் ஊடாக 100 வருஷத்துக்கு முன்னர் விளங்கப்படுத்திய விடயங்கள் அந்த அடிப்படையில நான் கொண்டிருக்கேன். எங்களுடைய உலக கட்சி அந்த வேலை திட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. இந்த போலி இடதுகள் வந்து பல்வேறுபட்ட கொள்கைகளை உருவாக்கி இந்த முதலாளித்துவத்தை அமைப்பை பாதுகாக்கிறதுக்காக மிகவும் கொடூரமான முறையில் வேலை செய்திருக்கின்றார்கள். அவற்றை அம்பலப்படுத்துகின்ற வேலை நாங்கள் தீவிரமாக செய்திருக்கின்றோம். தொழிலாளர் வர்க்கத்துக்கு இவற்றை விளங்கப்படுத்த வேண்டும். தொழிலாளர் வர்க்கம் ஐக்கியப்பட வேண்டிய வேலை திட்டம் என்ன, புரட்சிகர வேலை திட்டம் என்ன, சர்வதேச வேலை திட்டம் என்ன, அதை நடைமுறைப்படுத்த முடியுமா, அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமான சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கையாண்டு கொண்டு தொழிலாளர் வர்க்கத்தை தயார்படுத்துகின்றோம். இந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்துறதுக்காக இலங்கையில தொழிலாளர் வர்க்கத்தை நாங்கள் தயார்படுத்தணும். அதே போல சர்வதேச தொழிலாளர் வர்க்கத்தை தயார்படுத்தணும். இலங்கையில தொழிலாளர் வர்க்கத்துக்கு தலை தூக்குறதுக்கு வழியோ வெற்றியோ கிடையாது. நாங்கள் சுட்டி காட்டுறத போல சர்வதேச தொழிலாளர் வர்க்கத்தோட அதனுடைய ஒத்துழைப்பு, அதனுடான ஐக்கியம் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை.
அதன் காரணமாக தான் நாங்கள் அனைத்துலகவாதத்தை பற்றி பேசுகிறோம். நாங்கள் வேறுபட்ட ஒரு கட்சியாக இருப்பதற்கு காரணம் அதனால். நாங்கள் புரட்சிகர கட்சியாக இருப்பதற்கு காரணம். நாங்கள் ஒரு சர்வதேச கட்சி, நாங்கள் ஒரு சோசலிச கட்சி, நாங்கள் வேறுபட்டவர்கள். அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். 2022ஆம் ஆண்டில் நாங்கள் மாத்திரம்தான் நேர நின்று கொண்டு நாங்கள் முதலாளித்துவ இடைக்கால அரசாங்கத்துக்குள்ள நுழைய தயாரில்லை நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் உங்களை சர்வதேச கூட்டத்துக்குள்ள வார்த்தைக்கு நாங்கள் தயாரில்லை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். இன்றைக்கு அதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால தான் எங்களால் இன்றைக்கு அதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணமாக தோழர்களே, தோழிகளே, இந்த போராட்டம், இந்த சர்வதேச வேலை திட்டத்துக்கு குறுக்கு வழி கிடையாது, அதே மாதிரி மாற்றீடும் கிடையாது. அதுதான் ஒவ்வொன்றுக்கு பின்னால ஓடுறதன் மூலமாக இந்த பிரயோசனம். இந்த போராட்டத்தோடு ஐக்கியப்பட வேண்டியிருக்கின்றது. வரலாற்று படிப்புகளை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய உறுதிப்பாடு, எங்களுடைய புரட்சிகர சக்திய அந்த வரலாற்று அனுபவத்திலிருந்து தான் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். வரலாற்றின் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கின்றது. விஞ்ஞானபூர்வமாக இந்த விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே நாங்கள் மார்க்சிச புத்தகங்களை வாசிக்க வேண்டும். மார்க்சிசத்தை கிரகித்துக் கொள்ள வேண்டிய விஞ்ஞானபூர்வமாக வரலாற்று பொருள் முதல்வாதத்தை, இயங்கியல் சடவாதத்தை கிரகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அத்தகைய வேலைத்திட்டம் முன்னெடுக்கின்ற ஒரு கட்சியால மாத்திரம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். 2022ஆம் ஆண்டு போராட்டத்தின் காட்டி கொடுக்கப்பட்டது விளைவு இதுதான். அவை அதனுடைய பிரதான படிப்பினைகள் இவைதான். தோழர்களே, இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுமா நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இன்னும் காலத்தை தாழ்த்தாதீர்கள். இன்னமும் இந்த போராட்டத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ள இல்லை என்று சொன்னால், சோசலிச சமத்துவ கட்சி அங்கத்துவத்தை நீங்கள் இன்னும் எடுத்துக்கொள்ள இல்லை என்று சொன்னால், உடனடியாக செயற்பட்டு அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சோசலிச சமத்துவ கட்சியில இணைந்து கொள்வதற்காக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அதற்காக எங்களோட கலந்துரையாடல்களை ஆரம்பிங்கள். எங்களுடைய சமூக சமத்துவத்திற்கான அனைத்துலக இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பை கட்டியெழுப்புவதற்காக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இவ்வாறு தீவிரமடைந்து வருகின்ற, முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்ற போராளி குணம் கொண்ட இளைஞர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு இந்த முன்னோக்கு அவசியம். அதை அவர்களுக்கு வழங்க வேண்டியது. அதை சுட்டிக்காட்டிக் கொண்டு என்னுடைய இந்த கூட்டத்தில் என்னுடைய விரிவுரையை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். தோழர்களுக்கு நன்றி.